சாய் சரண் சின்ன வயசில் பண்ண குறும்பெல்லாம் ஃபோட்டோவும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம். அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 அவன் சின்ன வயசுலேருந்து நான் எடுத்து வச்சுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் ஒன்று. ஹாய் எஸ்எஸ் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது விலாக நம்பர் 3. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சாய் சரண் சின்ன வயசில் பண்ண குறும்பெல்லாம் ஃபோட்டோவும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம். அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 மெமரி அதிகமாக இருக்கிற வீடியோஸ் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம். அதை தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ போட்டோம் பார்க்கலாம். எஸ்எஸ் ஃபேமிலி, முதல்ல ஃபோட்டோலாம் பார்த்துருவோம். அவன் சின்ன வயசுலேருந்து நான் எடுத்து வச்சுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஏக்கா என்னம்மா பண்ணுறேன்? எஸ்எஸ் ஃபேமிலி, வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களை பார்த்தாலே தெரியும். சாய் சார் அமைதியாரு, அவ பண்ண மாதிரி பண்ணாத நீ. விகாஸ் வச்சு நீ எந்த வீடியோ எடுக்க முடியும். அம்மா அமைதியாரு. ஃபர்ஸ்ட் போட்டோ. எஸ், இது வந்து சாய் சரண் வயிற்றுல இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. நாங்கள் நீ இந்தியா இதில் கூட போட்டி போட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் இன்னொரு வாடகை வீட்டில் இருந்தோம். இதுவுமே வாடகை வீடு தான். அங்கே இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. சாய் சரண் வயிற்றுல இருக்கும்போது 9 month அப்போ 9 month அப்போ எடுத்தது. இன்னொரு ஃபோட்டோவும் இருக்கும், அதே 9th month எடுத்திருக்கோம். இந்த ஃபோட்டோ சாய் சரண் வயிற்றுல இருக்கும்போது பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவான். ஸோ அதனால் அவனுக்கு ஃபோட்டோ வச்சு அவனுக்கு ஃபுல்லாக வச்சு எடுத்தோம். இப்போ ஒரு முக்கியமான ஃபோட்டோ பார்ப்போம். என்ன ஃபோட்டோன்னா, சாய் சரண் பிறந்தது எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிறத பார்த்துக்கோங்க. எல்லாமே நீதான் விகாசினி. பாருங்க, நீதான் முதல் நாள் எடுத்த போட்டோ. நீதான். ஓகே, இது வந்து 3 நாள் கழிச்சு எடுத்தது. சொட்டெல்லாம் போட்டு போட்டு வச்சுருக்கோம். இப்படி பார்த்துக்கிறா சேட்டு. ஓகே, இது வந்து 13வது நாள் எடுத்த போட்டோ. என்னால் 13வது நாள் சாய் சரண் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டான். சொல்ல மறந்துட்டேன், சாய் சரண் பிறந்தது வந்து சிஎம்சியில் பிறந்தான். நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு செக்கப்லாம் அங்கே தான் பண்ணோம் இல்லையா, அங்கே தான் பண்ணோம். நாங்கள் சிஎம்சியை பற்றி உங்களுக்கே தெரியும், ஏசியாவிலே இருக்கிற பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். ஃபீஸ் ஜாஸ்தி தான், அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஹெல்த்துன்னு வரப்போ அதில் கஞ்சத்தானத்தை காட்டுறது எனக்கு விருப்பம் இல்லை. இதில் எப்படி இருக்கான் பாரு, ஆள் ஸ்பைக்கெல்லாம் விட்டுக்கணும், மண்டையெல்லாம் விட்டுக்கணும், ஆள் இதுவும் அப்போ எடுத்துதான். இது ஒரு ஃபோட்டோ. இது எதுக்காக அம்மா சரி நீ தான் தாங்க. இதில் வந்து சாய் சரண் வந்து நைட்டு ஆனாக்கா அம்மா சரி நீ கொஞ்சம் விட்டுடுறாடே. இது சாய் சரண் வந்து நைட்டு தூங்கும்போது இப்படி கையில் அணைச்சி பிடிச்சா தான் தூங்குவான், இல்லை அப்படின்னா தூங்கவே மாட்டான். ஸோ அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சோம். அப்போ நாங்கள் தூங்கின்னு இருக்கும்போது இந்து கிட்ட சொல்லி ஃபோட்டோ எடுத்தோம். இது வந்து ஒரு 4 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. விடிய காலம் ஒரு நாள் ரன்னிங்கெல்லாம் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணி தான் அப்போ காலைல எழுந்துட்டான்ட்டு அவனை கூட்டின்னு போய் எடுத்தது. உச்சாலாம் விட்டுக்கிறாரு. இந்த ஃபோட்டோ இது என்னன்னா, சாய் சரணுக்கு ஃபோட்டோ எடுத்தாக்கா அது ஃப்ளாஷ் அடிக்கும். அப்போ இருக்கிற கேமராவில் பழைய மொபைல் ஃபோன் வச்சுருந்தாலும் எடுத்தாங்க, அது முட்டை கண்ணு வச்சு பார்த்துருப்பான். அப்பப்போ லைட்டை பார்த்தானே எதில் ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா, ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா கூட நைட்டில் போகும்போது நீன்னு கேட்டோம். இந்த ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார முடியாது அவனால். அப்போ வந்து இடுப்பு நிற்கலை. நான் என்ன பண்ணேன்னா, அங்கே பக்கத்தில் இருக்கிற மரம் இருக்கு இல்லையா, அதில் முட்டி அப்படி நிற்க வச்சுட்டு இருக்கிறேன், உட்கார வச்சுட்டு இருக்கிறேன். வெளியே பிடிச்சிக்கிட்டு ரெடியாக இருக்கும்பாரு. இது வந்து நான் இந்த கார்டன் டூர் போட்டேன் இல்லைங்களா, கிடைக்குது. அட்டைப்பூச்சி தம்பியாக கிடைக்குது. இந்த அம்மாவுக்கு ஒரு தம்பி. அந்த பூச்செடியெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன், மல்லிகை பூச்செடியெல்லாம் இருந்திருப்போம்னு சொல்லியிருப்பேன். சரி, நீங்கள் 2 பேர் பேசுங்க. சரிம்மா, நீங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பியும் அண்ணன் தங்கச்சியும் பேசிக்காங்க. இந்த போட்டோ என்ன போட்டானா, இது பயங்கரமான ஃபோட்டோ. ஆமாம், எப்போ பார்த்தாலும் சேர் அடியில், டேபிள் அடியில், பெட்ரூம் அடியில் தான் போயிருப்பான். வெளியே வர மாட்டான். பிடிச்சா கூட உள்ளே போயிடுவான்.
போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்து உச்சாவா ஆய போயிட்டு வருவான். ஒரு டைம் அப்படிதான் இவங்க யாரும் இல்லை, நானும் அம்மா மட்டும் வீட்டில் இருக்கும்போது பெட்டு கடையில் இந்த மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு அவன் பாட்டுக்கு பெட்டுக்குள்ளே போயிட்டு மாட்டிக்கிட்டான். எப்போ போனால் வந்துடுவான். அன்றைக்கி போய் நல்லா உள்ளே போய் மாட்டிக்கிட்டான். பொட்டி ஒன்று வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டான். மாட்டின்னு கத்துறான். நான் சும்மா விளாட்றேன்னு நினச்சி தான் அப்புறம் கத்துறான். அப்புறம் பார்த்தா வரல, இழுத்து பார்த்தா அப்புறம் கட்டில் பிடிச்சி தூக்கி எடுத்து அந்த மாதிரி பண்ணது. நான் தான் பிடிச்சி கட்டில் தூக்குறேன், ஆயா பிடிச்சி இழுத்தாங்க. இது ஒரு 9 மாதம் போல் எடுத்தது. அதில் க்யூட்டாக இருப்பான் சாய் சரண். இது வந்து ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு எடுத்த ஃபோட்டோ சாய் சரண். ஆமாம், இருடா அவ்வளோ சொல்லலாம், தலையில மாட்டினுக்குது. வந்து பர்த்டே வந்து அவர் ஆசிரமத்தில் கொண்டாடினோம். ஃபஸ்ட்டு பர்த்டேங்கிறதுனால மச்சான் சொன்னார் இந்த மாதிரி ஆசிரமத்தில் கொண்டாடலாமா அப்படின்னு. இப்போ கூட போய் நாங்கள் பண்ணுக்கிறோம். என்னென்னா மாதம் யூடியூப்பில் வருமானம் வரலைன்னா கூட, இப்போ வரலைன்னா கூட 2000க்கு மேலே தான், அதாவது சப்ஸ்கிரைபருக்காக நாங்கள் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா டொனேஷனை கொடுத்துருக்குறோம். இப்போ வரைக்கும் அது இவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் மாதம் 2000க்கு மேலே கொடுத்துன்னு இருக்கிறோம். ஸோ இது வந்து பர்த்டே எல்லாம் முடிஞ்சாட்டது. என்ன போட்டால் தெரியுமா? ஃபஸ்ட்டு அவன் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அவனாக நிற்கிறான். 1 இயருக்கு மேலே போயிடுச்சு. சாய்சன் அந்த டைமில் ரொம்ப க்யூட்டாக இருப்பான், கலராக வந்தான், அழகாக பொட்ட பிள்ளை வேறு இருப்பான். இதை பார்த்த வந்து எனக்கு ஞாபகம் வருது. உண்மை சொன்ன விகாசினி அந்த அளவுக்கு நான் பார்த்ததில்ல. சாய் சரணை இல்லை உண்மையும் பார்த்தேன். சாய் சரண் COVID-19 டைமில் பிறக்கிறான். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெய்லியும் எங்கள் மச்சானோட சைக்கிள் இருக்கும். COVID-19 முன்னாடி பிறந்துட்டான். அது முன்னாடி பிறந்துட்டான். இப்போ சைக்கிள் என்ன பண்ணுவோம், ஒரு டவல் மாதிரி கட்டிட்டு முன்னாடி அதில் அவனை முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த ஏரிக்கரை, ஜோலார்பேட்டை ஏரிக்கரையெல்லாம் இருக்கும், அந்த இடமெல்லாம் சுற்றினே இருப்போம். நாங்கள் டெய்லியும் போவோம், எங்கேயாவது கூட்டின்னு போவோம். சாயந்தரம் ஆனால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போவோம். ஆக்சுவலி இந்த ரயில்வே ஸ்டேஷன் எடுத்தது அதை ஃபோட்டோ எடுக்கிறேன்னானே எப்படி பல்ல கட்டுறாங்க. ஆளு நல்லா செம்மையாக இருக்கும், பொஷாக டெய்லியும் சுற்றுவோம். உண்மை சொல்லணும்னா அடிக்கடி சொல்லுவோம் சாய் சார்கிட்ட, இப்போலாம் அப்பா கோவப்படுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவான். டே நான் உன்னை பார்த்த மாதிரி யாரும் பார்க்கலடா அப்படின்பான். நான் யாரையும் பார்த்ததில்ல. தோல் மால் தூக்கி போட்டுக்கின்னு மடியில் உட்கார வச்சுக்கின்னு கிரவுண்டெல்லாம் சுற்றுவோம். எங்கே சுற்றியும் தெரியுமா? இன்னும் நாங்கள் சீக்கிரட்டாக கடைக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு வந்துடுவோம். அவ்வளோ அருமையாக பார்த்தேன். சாய் சாரன் கூட நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் எக்கச்சக்கமான டைம். இது பொங்கல் அன்னைக்கு கிடைச்சது இல்லையா? ஃபஸ்ட்டு பொங்கல் அன்னைக்கு கழிச்சு பொங்கல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்தது. எல்லாம் முடியெல்லாம் விட்டுன்னு மொட்டை அடிக்கல. ஏன் மொட்டை அடிக்கலன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஆயா இறந்துறதுனால. அம்மா இருடா, அவங்க ஆயா இறந்துட்டாங்க, அதனால ஒரு 1.5 வருஷம் மொட்டை அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால முடி அப்படியே விட்டுட்டான். அதனால தான் இவனுக்கு மொட்டை அடிக்கிறது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதில் வருத்தமான விஷயம் என்னன்னா இவங்க ஆயா அவனை பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும். பிறந்த உடனே இவனை நேரில் பார்க்கவே இல்லை. ஆயா உடம்பு முடியாமல் இருந்தாங்க. ஒரு வாட்டியாவது எடுத்துருவாங்களா என் பையனா அப்படின்னு நினச்சேன். அதுபோல் இறந்துட்டாங்க. எங்களை வளர்த்தந்து படிக்க வச்சுது. அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் செட்டில் ஆகிட்டார். சின்ன வயசுல எங்கள் அம்மா வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த 3 பிள்ளைங்களை படிக்க வச்சுது, வேலைக்கு போக வச்சுது. என்னோட அக்கா இருக்காங்க, தம்பி இருப்பாங்க. இவங்க எல்லாரும் படிக்க வச்சது, வளர்த்தது எல்லாமே அம்மா தான். ஆயா வீட்டிலேருந்து எல்லாம் பண்ணது எங்கள் அம்மா தான். எல்லாம் ஒரு இடத்துல செட்டில் ஆகிறோம். நானும் வேலைக்கு வரேன். எங்கள் தம்பி இப்போ தான் வேலைக்கு போனால். செட்டில் ஆகிற டைமில் அம்மா உடம்பு முடியாமல் இறந்ததுன்னு நினச்சி எனக்கு எப்பயுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே இருக்கவங்க அம்மா அவங்க தான். சாய்சனை நேரில் கூட பார்க்கல அவனை. ஏதோ யூடியூப்லாம் நடிக்கிறான், அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆயா எவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கும் தெரியுமா? இது வந்து நாங்கள் 2 பேரும் வாக்கிங் போவோம் இல்லையா? முள்ளு இல்லை, அது புல்லு. அப்போ எடுத்துருவோம். ஸோ இது வந்து ஒரு நாள் விளையாடுனது. தண்ணியில் எல்லாம் விளையாடணும். ஒட்டுமொத்த ஃபேமிலி தண்ணியை ஊற்றி இறச்சி விளையாடணும். அப்போ ஒரு ஞாபகமாக எடுத்து வச்சு ஒரு ஃபோட்டோ. இது வந்து மச்சானோட வளக்காப்புக்கு எடுத்தது, பிரதீப்போட வளக்காப்புக்கு எடுத்தது. ஸோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு எடுத்து வச்சாங்க. நல்லா இருக்கு. இது வந்து சாய் சானுக்கு போட்ட முதல் மொட்டை போடுறப்ப எடுத்தது. இதுதான் எங்கள் தம்பி, இவனோட சாய் சானோட சித்தப்பா. ஸோ நான் சாய் சான் அவங்க சித்தப்பா 3 பேரும் போட்ட ஸோ இதுதான் வந்து எஸ்எஸ் ஃபேமிலி ஃபோட்டோஸ். நிறைய பேர் அடிக்கடி எங்கிட்ட கேட்டுனே இருப்பாங்க, அமைதியாக இருக்காங்க, அவ்வளோ கோவப்பட்டா எப்படி? இந்த அம்மா எதுவும் சொல்லிடக்கூடாது, அப்படியே கோவம் மட்டும் பயங்கரமாக வந்துடும். சாட்டை வச்சுட்டு வாய் வைக்க சாமி.
உங்கள் ஊர் என்னன்னு அடிக்கடி கேட்பாங்க. நான் வந்து அடிக்கடி ஜோலார்பேட்டைன்னு சொல்லுவோம். எங்கள் ஊர் சொந்த ஊர் வந்து ஜவாது மலை. என் ஊர் சொந்த ஊர் ஜவாது மலை. இந்து வந்து ஜோலார்பேட்டை. என்னடா இது ஜோலார்பேட்டைக்கும் ஜவாது மலைக்கு என்ன சம்பந்தம்? எஸ் சப்போஸ் நானும் இந்து வந்து லவ் மேரேஜ். இது வழக்கமாக ஸ்மூத்தாக நடக்கிறது ரொம்ப ரொம்ப அதிசயம். எங்கள் வாழ்க்கையில் எங்கள் வீட்டில் நட்டா மட்டும்தான் சப்போர்ட் பண்ணாங்க. அம்மா வந்து ஆல்மோஸ்ட் உடம்பு முடியாமல் இருக்காங்க. இந்த வீட்டில் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த விஷயத்தில். புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு வீட்டோட சம்மதத்தால் ஒரு சின்ன சின்ன சிக்கலுக்கு அப்புறம் கல்யாணம் நடந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா இது வந்து கல்யாணம் நடந்தது பிஹைண்ட் கேஸ்ட்டு நடந்துச்சு. என்ன ரிலீஜன் என்ன கேஸ்ட் அப்படின்னு கேட்க வேணாம். நீங்கள் இதெல்லாம் கேட்காம தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு அதுவே போதும். ஏன்னா கேஸ்ட் வைஸாக ரிலீஜியன் வைஸாக சப்போர்ட் பண்ணுறதும் தப்பு, அவங்கள அதை ப்ரொமோட் பண்ணுறதும் தப்பு என்ன பொறுத்தவரைக்கும். சரி, வீடியோ பார்க்கலாம். ஸோ வீடியோ பெரும்பாலும் நம்ம பெருசாக எடுக்கலை, இருந்த வீடியோ மட்டும் அப்படி பார்க்கலாம். இது வந்து சாய் சார் நான் பிறந்தவொடனே எடுத்த வீடியோ. ஃபோட்டோஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதோட அடுத்த வீடியோவுக்கு போயிடுவோம். சாய் சார் எனக்கு பாரு, சாய் சார்னு மலை கூப்பிட்டு போயிடணும். அப்போ ஆட்டு கடாய் அதை பார்த்தோன்னே பயங்கர குஷி ஆயிடுச்சு அவனுக்கு. அதுவும் அது எகிரி வரும் பாரு, முட்டை கக்கபக்கான்னு சிரிப்பான். சாய் சார்னு செம்மையாக விளையாடுவான். அந்த சைக்கிள் ஒன்று இருக்கும், எங்கள் வீட்டில் ஒன்று இருக்கும், இப்பயும் யூஸ் பண்ணுறான். 1000 ரூபா கொடுத்து வாங்கணும். ஃபர்ஸ்ட் பர்த்டேவுக்கு, செகண்ட் பர்த்டேக்கு 1000 ரூபா கொடுத்து வாங்கணும். அது சல்லி காங்க மாட்டான். இன்னும் கூட வீட்டில் ஓட்டுனுக்கிறான். பெட்ரூம்லேருந்து கிச்சன்லேருந்து பாத்ரூம் பார்த்துக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறான். ஒரு பொருள் வாங்கினா அதை முழுசாக யூஸ் பண்ணுற ஒரே ஆள் சாய் சார் தான். அதுவும் எங்கள் மச்சான் வீட்டுக்கெல்லாம் போனால் ஒரு சைக்கிள் ஒன்று, அந்த ஸ்கேட்டிங் ஒன்று இருக்கும். ஒரு 4 பிள்ளை வச்சு நம்ம ஓட்டுவான். ஸோ ஒர்த்தான பொருள் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணுவான் சாய் சாரனை. அதுவும் டயர்டாகி நான் பார்த்ததே இல்லை. இந்த மொட்டை தலையை டயர்டாகி நான் பார்த்தே இல்லை. எது பண்ணாலே அப்பா இன்னொரு வாட்டி கையை பிடிச்சி சுத்தானே, அப்பா இன்னொரு வாட்டி ப்ளீஸ், இன்னொரு வாட்டி அம்மா ப்ளீஸ்மா அப்படிம்மா. ஆமாம், இந்த வீடியோ பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது சின்ன பிள்ளைத்தனமாக நான் பண்ண கிடப்பேன் வச்சுக்கணும். அவனும் அசர மாட்டான்பா. என்னெல்லாம் பண்ணு. இந்த வீடியோ எடுக்கும்போது டவுசரே ஓட்டாயிடுச்சு. இந்த அட்டையில் உட்கார வச்சு இழுத்து டவுசரே அடியில் ஓட்டையாயிடுச்சு. தேங்காய் மட்டை என்னென்ன இருக்குதோ வச்சு இழுத்துன்னு கிடப்பேன். எது பண்ணாலும் இன்னும் இது வந்து சாய் சார் புறங்க முடுக்கணும் கூட சேர்ந்து ஆள் எழுதிக்கிறான் பாரு. அப்போ நல்லா அதை வாட்ட சட்டமாக இருக்கும். சாய் சார் நல்லா போக சாக்காது தான் இதெல்லாம் வட்டுவான மாதிரி ஆச்சு. சாப்பிட்டாங்க. இது இன்னொரு வீடியோ. அவனை மோட்டிவேட் பண்ணிக்கிறது. கேனை ஒன்று தூக்க முடியல, அப்படியே கத்துறான். தூக்குற வரைக்கும் விடல அது கேனை. இது தொட்டியில் போட்ட வீடியோ இல்லை, எடைக்கு போட்ட வீடியோ. சாய் சரனுக்கும் விகாசினிக்கும் எடைக்கு போட்டோம். 3 கோயிலுக்கு போட்டேன். அவன் எடைக்கு ஈக்குவலும், அவன் 3 எடை இல்லையா. விகாசினிக்கும் எடைக்கு போட்டான். இது வந்து நாங்கள் வெளியில் போகிறப்ப எடுத்தது. வேணாண்டான்னா கூட விளையாடினே இருப்பான். இதில் கூட பாரு, வாடா போகலாம் அப்படின்பா. பயம் வேறு, பாம்பு கம்பு இருக்கும் அப்படின்னு பயமுத்தி வச்சுருக்கிறேன். அப்போ கூட நம்ம திரும்பி போய் வாடா போகலாம் இன்னொரு ரவுண்ட் போயிட்டான். ஸோ எஸ்எஸ் ஃபேமிலி, இதுதான் அவனோட சாய் சாரோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் வீடியோஸு. எல்லாத்தையும் வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்து வைக்க முடியல. இருந்த வரைக்கும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடிக்கடி இந்த லவ் மேரேஜ் பண்ணி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நிறைய யோசிப்பேன். பட் அந்த நேரங்களெல்லாம் எவ்வளோ பேர் நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எங்கே போனாலும் நம்மளை கூப்பிட்டு பேசுகிறாங்க, அண்ணா அக்கான்னு பேசுகிறாங்கன்றத நினச்சாலே எனக்கு போதியம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மதிப்பை கொடுத்தது நீங்கள் தான். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களில் எங்களையும் ஒரு ஆளாக ஏற்றுக்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லுங்கள்.